உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலாயே சுன்னை அழைக்கின்றாரே. இயேசுவல்லாது ரட்சிப்பு தருவோர் இரட்சகர் வேறு இகமதில் உண்டோ? அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே, அவரே உன் நாயகரே. அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே, அவரே உன் நாயகரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலாயே சுன்னை அழைக்கின்றாரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலாயே சுன்னை அழைக்கின்றாரே. ஆவலாயே சுன்னை அழைக்கின்றாரே. தந்தை, மகன், தூய ஆவியான ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை தியானத்திற்கு தொடக்கமாக நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த காலை வேளையிலும் கூட உம் சமூகத்திலே காத்திருக்கவும் நாங்கள் சற்று நேரம் தியானிக்கவும் தந்த இந்த நேரத்திற்காகவும் கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீர் எங்களோடு இடைப்படும்படியாய் வேண்டுகிறோம். உமது திருக்கரங்களிலே தாழ்த்துகிறோம். நீரே ஆசீர்வதியும். இயேசுவினுடைய வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பிற்கினியவர்களே, நாம் இணைந்து கீர்த்தனையில 170வது பாடல், என் உள்ளம் கவரும் நீர் மரித்த இன்ப குரு சண்டை இன்னும் நெருங்கிட என் உள்ளம் கவரும், இந்த பாடலை பாடுவோம், ஆண்டவரை போற்றுவோம். என் உள்ளம் கவரும் நீர் மரித்த இன்ப குரு சண்டை இன்னும் நெருங்கிட என் உள்ளம் கவரும். என் பாவம் போக்கவே ஈட்டியால் குத்துண்டு, என் பாவம் போக்கவே ஈட்டியால் குத்துண்டு, இரத்தம் தண்ணீர் வாழிந்தோடும் விலாவண்டை என் உள்ளம் கவரும். உந்தன் மகா இன்ப சத்தம் நான் கேட்டவன், உமதாச்சரிய அன்பை உணர்ந்தவன். உந்தன் மகா இன்ப சத்தம் நான் கேட்டவன், உமதாச்சரிய அன்பை உணர்ந்தவன். எந்த நான் உம்மை சேர்ந்தவனாயேனும், எந்த நான் உம்மை சேர்ந்தவனாயேனும், இன்னும் நெருங்கி நானும் மண்டை சேர்ந்திட, இன்னும் நெருங்கி நானும் மண்டை சேர்ந்திட என் உள்ளம் கவரும். சுத்த கிருபையின் வல்லமையால் என்னை முத்திரியும்,
உமக்கூழியம் செய்திட சுத்த கிருபையின் வல்லமையால் என்னை முத்திரியும். உமக்கூழியம் செய்திட அத்தனே உம்மில் நல் நம்பிக்கையாய் முந்தன். அத்தனே உம்மில் நல் நம்பிக்கையாய் முந்தன். சித்தமே என் சித்தமாக பிழைத்திட. சித்தமே என் சித்தமாக பிழைத்திட என் உள்ளம் கவரும். உந்தனடிதனில் ஊரைந்து தனித்து ஓர் மணி நேரம் கழிப்பதே பாக்கியம். உந்தனடிதனில் ஊரைந்து தனித்து ஓர் மணி நேரம் கழிப்பதே பாக்கியம். என் தேவனே ஆதிநேசமாய் உம்முடன். என் தேவனே ஆதிநேசமாய் உம்முடன் இன்ப சம்பாஷணை செய்வதே ஆனந்தம். இன்ப சம்பாஷணம் கவரும். அம்பராமரண ஆழி தாண்டும் வரை அறிய முடியா அன்பின் ஆழமுண்டு. அம்பரமரண ஆழிடும் வரை அறிய முடியா அன்பின் ஆழமுண்டு. என் பரணி உந்தன் அன்பின் ஆழத்தை நான். என் பரணி உந்தன் அன்பின் ஆழத்தை நான் இம்மையில் அறிந்திட என் உள்ளம் கவரும். நீர் மறித்த இன்ப குரு சண்டை இன்னும் நேருங்கிட என் உள்ளம் கவரும். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நம்மை தாழ்த்தி ஆண்டவர் திரு சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, எங்களை மீட்டெடுக்க வந்தவரே, எங்கள் இரட்சகர் இயேசுவே, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் வாழ்விலே இன்னும் ஒரு புதிய நாளை தந்திரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம் ஐயா. ஆண்டவர் தாமே இந்த தியானத்திலும் கூட எங்களை தாழ்த்தி திருக்கரங்களிலே தருகிறோம். ஆண்டவரே, எங்களை மகனாக மகளாக ஏற்றுக்கொள்கிறேன். எங்கள் மீறுதல்கள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை தருகிறவரே, வாழ்வளிக்கிறவரே, நன்றி செலுத்துகிறோம். உமக்கு எதிராக உடன் வாழும் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக செய்த மீறுதல்கள், தப்பிதங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாக ஒரு விஷயம் மன்னியும். உமது கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீர் நிறைவேற்றாரும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாம் இணைந்து கர்த்தருடைய ஜபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அன்பானவர்களே, இந்த தியானத்திற்கான திருமறை பாடம் அது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21 முதல் 30 முடிய. மத்தேயு 18:21 தொடங்கி 30 முடிய படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய வேத பாடம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20 முதல் 30 வரை. மத்தேயு 18:21 முதல் 30 வரை. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது.
அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனை, அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கு மட்டும் அவனை காவலில் போடுவித்தான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய வேத பாடம் வாசித்தாயிற்று. இயேசுவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். விந்தை கீரிஸ்தேசு ராசா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, பாதம் பணிகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். உமது திரு வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தலும் கரங்களில் தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் அன்போடு தெரிவிக்கிறேன். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த தியானத்திற்கான தலைப்பு சிலுவையும் மன்னித்தலும், கிராஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸ். ஆண்டவர் இயேசு இதை மிக தெளிவாக தாம் வாழ்ந்த காலத்துல தம்மை சூழ இருந்த வெகு திரளான மக்களை பார்த்து மலை பிரசங்கத்துல போதித்தார். உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று ஒரு நீண்ட மன்னித்தலையும் சகோதர சிநேகத்தையும் அங்கே கற்றுக் கொடுத்து கொண்டே செல்லுகிறார். அங்கே அந்த மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் இயேசு மக்களை பார்த்து போதித்தார். அது நமக்குமான திருவார்த்தையாய் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாளிலும் அதை சிந்திப்போம். அந்த மலை பிரசங்கத்திலே போதித்த ஆண்டவர் கொல்கதா மலையில அதை சாதித்து காண்பித்தார். தம்மை துன்புறுத்தினவர்களை, கன்னத்தில் அறைந்தவர்களை, காரி உமிழ்ந்தவர்களை, தலையில் கொட்டினவர்களை, முள்முடி சூட்டினவர்களை, சாட்டையால் அடித்தவர்களை, சிலுவையை சுமக்க செய்தவர்களை, எந்த விதத்திலெல்லாம் ஆண்டவர் இயேசுவை வேதனைப்படுத்த முடியுமா அந்த அளவுக்கு வேதனையும் கொடுமையும் தந்த மக்களை பார்த்து, தண்டனை கொடுத்த அதிகாரிகளை பார்த்து ஆண்டவர் திருவாய் மொழிந்த முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி அங்கே சிலுவையிலே கூறியதை நாம் பார்க்கிறோம். மலை பிரசங்கத்திலே போதித்தார், பிறரை மன்னியுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள், எதிராயிருப்பவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சிலுவையிலே அதை சாதித்து காண்பித்தார். எனவே இந்த சிலுவை வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தருகிற பாடம், நீங்கள் மன்னியுங்கள். பேதுரு ஓடி வரார் ஆண்டவர் இயேசு கிட்ட, ஆண்டவரே நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 70 முறையா? ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் 70 முறை. இதன் அர்த்தம் என்ன? அது ஒரு கணக்கில்லாமல் செல்ல வேண்டும். நீ கொடுக்கிற மன்னிப்பு ஒரு அளவிட முடியாத ஒரு சகோதர சிநேகத்தை வெளிப்படுத்த வேண்டும். காரணம், நீ மன்னிப்பு ஒரு தரம் மன்னித்து விட்டாலே அடுத்த தரம் யோசிப்பான் உன் சகோதரன், மீண்டும் தவறு செய்யாதபடிக்கு, மீண்டும் உன்னை எதிர்க்காதபடிக்கு அந்த மன்னிப்பே அவனை மாற்றத்துக்கு கொண்டு வந்து விடும். அந்த நோக்கத்தோடு ஆண்டவர் இயேசு மிக தெளிவாய் சொல்லி, எத்தனை முறை கணக்கில் பாது என்று சொல்லி ஒரு அழகான ஓமையை சொல்லுகிறார். ஒரு எஜமானிடத்துல ஒருவன் கடன் பட்டிருக்கிறான். அந்த பகுதியை தான் நாம் படித்து கொண்டு சென்றோம். பிரியமானவர்களே, சிந்திக்கலாம்.
அந்த எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று மத்தேயு 18:21 பேதுரு கேட்கிறார். ஆண்டவர் இயேசு அந்த 22ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். அதாவது அதற்கு கணக்கே இல்லை நீ மன்னிப்பு தருவதற்கு. காரணம், அங்கே அந்த ஓமையின் விளக்கத்தை அங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஒரு மனிதனிடத்துல கடன் பட்டவர்கள் 28ஆம் வசனத்துல அப்படி இருக்கு. அந்த ஊழியக்காரன் அதற்கு முன்பதாக 24ஆம் வசனத்திலே மன்னித்து விடுகிறார். அவன் கணக்கு பார்க்க தொடங்கினான். அந்த எஜமான் தொடங்கின போது 10,000 தாலந்து, அதாவது 10,000 தாலந்து கடன் பெற்றிருக்கிறான். அது ஒரு மிகப்பெரிய தொகை. கடன் பட்டான். எஜமான்கிட்ட வந்து கெஞ்சிறான், ஐயா எனக்கு இப்ப கொடுக்க முடியலையா, கொஞ்சம் பொறுத்துங்க. உடனே அந்த எஜமான் பாக்குறாரு, மன்னித்து விட்டுறாரு. சரி போ, என்கிட்ட ஏராளமா அது இருக்கிறது, எனவே உன்னை மன்னித்து விடுகிறேன், உன் கடனை தீர்க்க முடியாத அளவுக்கு கஷ்டத்துல இருக்கிற என்று சொல்லி மன்னிப்பு கொடுக்கிறார். ஆனால் அதற்கு அடுத்து அந்த மன்னிப்பை பெற்று சென்ற மனிதன் தன்னிடத்துல 100 வெள்ளிப்பணம், அங்கே 10,000 தாலந்து பொன் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா ஒரு விலையேற பெற்ற தொகையை மன்னிப்பாக நீ பெற்று திரும்பி வருகிற பொழுது அந்த மனிதத்துல 100 வெள்ளிப்பணம் பெற்ற ஒரு ஊழியக்காரன், அவன்கிட்ட இருக்கிற அவனுக்கு கீழே இருக்கிற ஒருவன் வந்து, அவன் ஐயா முடியலையா கொஞ்சம் பொறுத்துங்க, அவன் கழுத்தை நெரித்து வேதனைப்படுத்துகிறான். இதை அறிந்த முதல் அந்த எஜமான் 10,000 தாலந்து மன்னிப்பு பெற்ற மனிதனை பிடித்து அவனை சிறையில போடுங்க, அவனுக்கு தண்டனை கொடுங்க என்று அங்கே முடிக்கிறார். என்ன இதுல ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் விளக்கம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தாராளமாய் மன்னித்திருக்கிறார். அந்த மன்னிப்பின் உச்சம் தான் சிலுவையிலே தொங்கினவராய் இவர்களை மன்னியும் என்று ஆண்டவர் திருவாய் மொழிந்தது. ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவங்கள், சாபங்கள், எல்லா விதமான அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் நமக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். மன்னிப்பை பெற்றிருக்கிற நாம் பிறரை எப்படி மன்னிக்கிறோம், பிறரை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? பரமண்டல ஜெபத்துல சொல்லுகிறோமே, நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று வேண்டுகிறோமே, நாம மன்னிக்கிறோமா? அந்த ஜெபத்தின் அர்த்தம் வெளிப்படுகிறதா? ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபம். சீடர்கள் பார்த்து கேட்கிற, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க வேண்டுமே, எங்களுக்கு ஜெபிப்பதற்கு கற்றுத்தாருங்கள் என்று சொன்ன பொழுது அந்த லார்ட்ஸ் பிரேயர் அங்கே ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறார், சொல்லித் தருகிறார். நீ மன்னிக்க வேண்டும். மன்னிப்புதான் வாழ்க்கையின் உண்மையான அன்பு என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்தார். அதை சாதித்தும் காண்பித்தார். ஒரிசாவில கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அம்மையார், அங்கே ஸ்டெயின்ஸ் அந்த குடும்பமாக அவர்கள் செய்த ஊழியம், குஷ்டரோகிகள் மத்தியில் செய்த ஊழியத்திற்கான விளைவு, ஸ்டெயின்ஸ் அவருடைய பிள்ளைகள் தீமோத்தி, பிலிப்பு மூவரையும் உயிரோடு எரித்து கொன்றார்களே, எரித்து கொன்ற அந்த அந்த தீவிரவாத கும்பல் தலைவன் தாராசிங் பிடிபட்ட பொழுது கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அம்மையார் சொன்ன வார்த்தை, அவர்களை மன்னித்து விட்டு விடுங்கள். நம் கண் முன்னே பார்க்கிற நிகழ்வு இதெல்லாம். அப்படியானால் ஆண்டவர் கற்றுத் தருவது நீங்கள் மன்னியுங்கள் என்பதே. பவுல் இதைத்தான் கொலோசியர் திருச்சபைக்கு எழுதும் போது கொலோசியர் 3:13-14 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு மன்னித்திருக்கிறாரே, நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். இதற்கு மேலாயிருக்கிற கட்டு அது அன்பு. ஆனா அன்பினால் கட்டி வாழுங்கள் என்று கொலோசியர் திருச்சபைக்கு பவுல் எழுதுவதை நாம் சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, போலந்து தேசத்திலிருந்து வந்த மிகச்சிறந்த அருமையான ஆண்டவருடைய ஊழியர் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் ஸ்வாட்ஸ், அவருடைய ஊழியம் இன்றைக்கு தரங்கம்பாடி, தஞ்சாவூர், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை போன்ற பகுதிகளிலே சான்றாக இன்றைக்கு நிற்கிறது. அவர் ஜெர்மன் தேசத்துல ஹல்லே பல்கலைக்கழகத்தில் இறையியல் படிப்பை முடித்து 1750ஆம் ஆண்டு தமிழகத்திற்கு தரங்கம்பாடி வருகிறார். அவருக்கு மிகவும் உந்துதலாக இருந்தது சீகன்பால்க் ஆயருடைய ஊழியம். அந்த ஊழியத்தை தொடர்ந்து அதே தரங்கம்பாடிக்கு ஸ்வாட்ஸ் ஐயரும் வருகிறார். அங்கே வந்து மிக நேர்த்தியான ஊழியத்தை மக்களுக்கு செய்கிறார். அவர் செய்த ஊழியத்தின் விளைவு, அங்கே அநேகர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள்.
இந்துக்கள், இஸ்லாமியர்கள் என்று தமிழ் மக்கள் அநேகம் பேர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். சொல்ல போனால் 6,000 பேருக்கும் மேலான தமிழ் மக்கள் அந்த நாட்களிலே ஸ்வாட்ஸ் ஐயர் வழியாக நற்செய்தியை அவர்கள் பெற்று ரட்சிப்படைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாட்களிலே கிழக்கிந்திய கம்பெனி இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்போது மைசூரை ஆண்ட ஐதர் அலிக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஒரு பெரிய போராட்டம், ஒரு பெரிய போர் மூலம் சூழல் ஏற்படுகிறது. இதற்கு சமாதான உடன்படிக்கை, சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இரு தரப்பிலும் பேசப்பட்டு அங்கே மைசூரிலிருந்து ஹைதர் அலி சொன்னது, இதை சமாதானம் செய்வதற்கு தூதுவராக வர வேண்டுமானால் ஸ்வாட்ஸ் ஐயர் வந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும் அளவிற்கு ஸ்வாட்ஸ் ஐயருடைய சமாதான உரையும் சமாதானமான அந்த வாழ்க்கை நெறியும் இருந்தது. எனவே ஸ்வாட்ஸ் ஐயர் தான் ஹைதர் அலியிடம் சென்று பேசி கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஹைதர் அலிக்கும் சமாதானத்தை ஏற்படுத்துகிறார். அவருக்கு பேரை வைத்து விடுகிறார்கள், இஸ் அ பீஸ் மேக்கர், சமாதானத்தை ஏற்படுத்துபவர் அப்படின்னு யோசிப்பாருங்க அன்பானவர்களே. ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தி நற்செய்தியை இங்கே அறிவித்தார், ரட்சிப்பை தெரிவித்தார். அதன் வழியாக இந்துக்கள் என்றும் இஸ்லாமியர் என்றும் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ள நாடி தேடி வந்தார்களோ அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர் தஞ்சாவூர், ராமநாதபுரம், தரங்கம்பாடி போன்ற இடங்களிலே பள்ளிகளை கட்டி அநேக பிள்ளைகளுக்கு வாழ்வு தந்திருக்கிறார். குறிப்பாக ராமநாதபுரம் ஸ்வாட்ஸ் மேல்நிலை பள்ளியிலே படித்த பெரும் தலைவர்கள் அநேகர் உண்டு. அது ஒரு பட்டியல் கொடுக்கிறார்கள். அங்கே அந்த ஸ்வாட்ஸ் மேல்நிலை பள்ளியிலே படித்தவர் தான் நமது இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் படித்த மாணவர் என்று அந்த வரலாற்றிலே பதிவு. அந்த அளவுக்கு அநேக மக்களுக்கு வாழ்வு தரும்படியாய் இந்த ஸ்வாட்ஸ் ஐயருடைய ஊழியங்கள் சமுதாயம் சார்ந்தும் இறைப்பணி மிக நேர்த்தியாக நடந்தேறியது என்று அங்கே அவர் வாழ்க்கையிலே சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்ல, வேதநாயகம் சாஸ்திரியாருடைய ஞான ஆசான் என்று அங்கே சொல்லுகிறார்கள். சரபோஜி மன்னருக்கு ஞான தந்தையே ஸ்வாட்ஸ் ஐயர் தானா, தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னருக்கு. அது ஒரு திருச்சபை வரலாற்றில் அது நீண்டு கொண்டு செல்கிறது. இப்படி பல நிலைகளிலே, பல இடங்களிலே பல விதமான ஒரு நேர்த்தியான ஊழியத்தை செய்த ஸ்வாட்ஸ் ஐயர், அவர் வழியாக ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் ஏராளம் பேர். 48 ஆண்டுகள் இந்த தமிழகத்திலே அவர் செய்த ஊழியம் மிக பெரிது. ஒரு முறை கூட தம் தேசத்திற்கு அவர் திரும்பி செல்லவில்லை என்று அந்த வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். இப்படி ஆண்டவருடைய அர்ப்பணியை அர்ப்பணிப்போடு செய்வதற்கு அவர் முக்கிய காரணம் இயேசுவின் அன்பும் அவர் அளித்த அந்த மாபெரும் மன்னிப்பும். இதை விதைத்தார், இதை அர்ப்பணித்து செய்தார், தம்மையே இழந்தார். 1798 ஆண்டு தமது 72 வயதிலே தாம் நேசித்து தாம் உறுதியாக பற்றி கொண்ட ஆண்டவர் இயேசுவின் திருப்பாதத்திலே இலைப்பாறுதலை பெற்றார். குறிப்பாக ஒன்றை சொல்லி முடிக்கிறார்கள். எபிரேயர் 11:4 ஆபேலின் ரத்தம் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி, அதை போல ஸ்வாட்ஸ் ஐயருடைய வாழ்க்கையும் அவருடைய அர்ப்பணிப்பும் இன்றளவும் பேசப்படுகிறது. அன்பானவர்களே, சிந்திக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு நம்மை அழைப்பது, இந்த சிலுவை வழியாய் நமக்கு அறைகூவல் கொடுப்பது, நீங்கள் மன்னியுங்கள், எல்லோரோடும் சகோதர சிநேகம் பாராட்டி வாழுங்கள் என்பதே இந்த நாளின் காலை தியானமாய் இருக்கிறது. சிலுவையும் மன்னித்தலும் நமக்கு ஆண்டவர் தருகிற அறைகூவலாய் இந்த நாளிலே அமையட்டும். ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். இதைதான் பேதுருவிடத்திலே சொன்னார். பேதுருவே, உன் சகோதரனிடத்துல அளவிட முடியாத மன்னிப்பைத்தான். ஏனென்றால் உங்கள் தலைவராய ஆண்டவராயிருந்த நான் உங்களை மன்னித்தேனே, உங்களை ஏற்றுக்கொண்டேனே, உங்களை என் பிள்ளையாக வழிநடத்தினேனே, நீங்களும் அப்படிப்பட்ட மன்னிப்பை வழங்குங்கள், வாழுங்கள் என்று சொல்லி அறைகோல் தந்தார். அதை ஏற்று அப்படியே சீடர்களாக அவர் தம் பணியை செய்தார்கள்.
நம்மையும் இதற்காக அழைக்கிறார். ஆண்டவர் திரு சமூகத்திலே தாழ்த்துவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை நிறைவாக்கி தருவாராக. ஆமென். நேரத்திலும் கூட நாம் இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடித்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசில வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நாம் புத்தெழுச்சி பாடல்கள்ல 342வது பாடல், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறு என்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். இந்த பாடலை பாடுவோம், ஆண்டவரை துதிப்போம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரோரின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரோரின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பெலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பெலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். நிறைவாக நாம் ஜெபித்து முடிக்கலாம். ஜெபம் செய்வோம். வாழ்வளிக்கிற வல்லரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை தேடி வந்து உமது அன்பை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், பகைக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், எதிராயிருப்பவர்களுக்காக வேண்டுங்கள் என்று
மன்னிப்பின் திரு வார்த்தைகளை நீர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தீரே சுவாமி. சிலுவை மரத்தில பாடுகளின் ஊடாக அதை முதலாவது ஏறெடுத்திரே. இவர்களை மன்னியும் என்று நீர் சொன்ன அந்த வார்த்தைகளை நினைத்து பார்க்கிறோம். இந்த சிலுவை வழியாக நீர் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் ஏராளம். இந்த சிலுவை வழியாக நீர் தந்த மீட்பை பெற்றுக்கொண்ட நாங்கள், ரட்சிப்பை கண்டுகொண்ட நாங்கள் மெய்யாகவே ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கவும், அன்பு செலுத்தி பிறரிடத்துல ஆண்டவரே மெய்யான உறவை, ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் அருள் தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அன்றைக்கு உமது அடியவர் பேதுருனிடத்திலே சொன்னீரே, உன் சகோதரனிடத்துல 70 தரம் மட்டும் மன்னிக்க வேண்டும் என்று, அளவிட முடியாத மன்னிப்பை தர வேண்டும் என்பதின் அர்த்தத்தை விளக்கினீரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த காலை தியானத்துல நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம், எங்களை சீர்தூக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் தாமே மன்னிப்பை பெற்றுக்கொண்ட மக்களாய் மாத்திரமல்ல, மன்னிப்பை வழங்குகிற மக்களாக, சகோதர சிநேகம் பாராட்டுகிற மக்களாக ஒவ்வொருவரும் எங்களை தகுதிப்படுத்தவும் அருள் தாரும். ஆண்டவரே, எங்களை தேடி வந்த மிஷினரிமார்கள் அதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களே, ஸ்வாட் செய்யர் ஆண்டவரே, எவ்வளவு தூரத்திலிருந்து தமிழகத்தை தேடி வந்து ஆண்டவர் இயேசுவின் அன்பை விதைத்து மன்னிப்பை வழங்கி மாபெரும் ரட்சிப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறாரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதையெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறோம். மெய்யான அன்பு கொண்டு வாழ உம் அருள் தாரும். குறிப்பாக இந்த தியானத்துல இணைந்திருக்கிற உமது மக்களை கண்ணோக்கி பாரும். தங்களுடைய உள்ளத்துல உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற, உம் சமூகத்துல காத்திருக்கிற, ஜெபிக்கிற ஜபங்களை நீர் அறிவீர். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு ஜபத்துக்கும் நீர் ஏற்ற பதிலை தாரும். ஒவ்வொரு ஜபங்களுக்கும் ஆண்டவர் மக்கள் மத்தியில வேண்டிக் கொள்கிற விண்ணப்பங்களுக்கும் நீர் இடைப்பட்டு அதற்கு அற்புதமாய் அதிசயமாய் பதில் தந்த ஆசீர்வதியும். குறைவை போக்குகிற ஆண்டவர், உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர், நிறைவை தருகிற ஆண்டவர் இயேசு, உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் ஏற்ற காலங்களிலே நீர் பதில் தந்து ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உம் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். யாவற்றையும் இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்துவதும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். ஆமேன்.